சமீபத்தில ஆவுடையார்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்க பார்த்த ஒரு பழமையான பள்ளிவாசல் தான். இது வந்து 1903ல இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. இந்த பள்ளிவாசல சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல மரங்கள வளர்க்குறாங்க. அது வந்து ஒரு சிறப்பானதா இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி மாரி இருக்கு. இதான் அந்த பள்ளிவாசலு. 100 வருஷம் பழமையான பள்ளிவாசலு. இதான் படிக்கட்டு. பக்கத்தில ஹவுஜு. முன்பக்க கதவு. நாம போயிருந்த டைம்ல பூட்டி தான் இருந்துச்சு. அந்த தூண்ல 1903 அப்படிங்கிற மாரி வருஷம் பதிவு பண்ணியிருக்காங்க. கட்டிட வடிவமைப்பு மிக அழகாக, ரம்மியமாக இருக்கு. மைக்ல பாங் சொல்வதற்கு முன்னாடி இந்த மேளத்தில சவுண்ட் குடுத்து தான் மக்கள பள்ளிக்கு அழைச்சிருக்காங்க. அதுவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. பழைய கிணறு பள்ளிவாசல் முன்னாடி இருக்கு. அதுவும் பயன்பாட்டில இருக்கிற மாரி வச்சிருக்காங்க. உள்ள வெளிய சென்று வர இந்த கேட் வந்து வித்தியாசமான முறையில அமைச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. அதேபோல இந்த பள்ளிவாசல்ல சிறிய நூலகம் அமைச்சிருக்காங்க. எல்லா நேரம் இருக்கக்கூடியவங்க படிச்சுக்கிற மாரி இந்த நூலகம் இருக்கு. இந்த பழைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே புதிய பள்ளிவாசல வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் அழகிய முறையில வந்து கட்டியிருக்காங்க. நெறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பழைய பள்ளிவாசல் இடிச்சிட்டு புதிய பள்ளிவாசல் வந்து கட்டுறாங்க. ஆனா இந்த ஊர்ல பழைய பள்ளிவாசல அப்படியே பாதுகாப்பா வச்சுட்டு புதிய பள்ளிவாசல் பக்கத்திலேயே வந்து அழகா கட்டியிருக்காங்க. இந்த வகையில பாராட்டுக்குரிய விஷயமா இத நம்ம பார்க்குறோம். புதிய பள்ளிவாசலும் சிறியதாக அதே நேரத்தில கலைநயத்துடன் அழகான வடிவமைப்புல கட்டியிருக்காங்க. டைல்ஸு, கீழ தரை விரிப்பு, பள்ளிவாசல் வடிவமைப்பு எல்லாமே வந்து சிறப்பானதா இருக்கு. மொத்தத்தில இந்த பள்ளிவாசலுக்கு சென்று வந்ததுல ஒரு மகிழ்ச்சி.